கடங்கார அரசாங்கத்தான் இருக்கிறது என்று காங்கிரஸ் நிரூபித்து விட்டது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் விஜய் சொல்லுகிறார். ஆக மொத்தம் குழந்தையும் கிள்ளி விட்டாங்க, தொட்டினையும் ஆட்டினாங்க திமுக காரங்க. அதுல கனிமொழி பயந்துருக்காங்க. இதெல்லாம் எது தெரியுதுன்னா, காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்துடன் தான் செல்ல இருக்கிறது. திமுகவிலிருந்து பிளவு வந்து விட்டது. திமுக கல்ல மண்ணை போட்டு விஜய் எதிர்த்து அது தமிழக மக்கள் 41 பேர் மரணம் அடைந்தார்களே கரூரில், அவருடைய சாபம் திமுக மேல் இருக்கிறது என்பதைத்தானே நிலைநாட்டுகிறது. விஜயகாந்தனுடைய கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனதில் அவர்கள் மிகவும் பயந்திருக்காங்க. நிச்சயமாவே தமிழ் வெற்றி கழகத்துக்கு உள்ள வந்துடுச்சே என்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்குது. கடந்த தேர்தல் அது 25+1 தான் கொடுத்தாங்க. இந்த முறை அப்படி கூட்டணி வச்சாலும் எத்தனை தொகுதி தான் வாங்குவாங்க? 15 சீட் தரேங்கிறாங்க தம்பி. மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவதை தானே மதுரை மாவட்ட தலைவர் தளபதி எம்எல்ஏ சொல்லுகிறார். ஆக மொத்தம் திமுக தூண்டி விடுகிறது காங்கிரஸை வெளியே போன்னுட்டு. இன்னைக்கு பாருங்க, பெரியசாமிக்கு நீ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போக வேண்டியன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெரியசாமி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வஞ்சிக்குது எப்படி சொல்ல முடியும்? ஆக இத்தனை பாலம் வச்சுதான் ராகுல் காந்தி முடிவெடுக்கிற தமிழ் வெற்றி கழகத்தோடு போவோம். பிரேமலதா வச்சு ராமதாஸ் வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அத தலைவர்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்புறாங்களா? விரும்ப மாட்டாங்க. தொண்டர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் காங்கிரஸ் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். முதல்ல குத்தினார் ராகுல் காந்தி செப்டம்பர் மாசத்துல பேசுறாங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். ஐயா வணக்கம். நமஸ்தே கோபி, வணக்கம். மதுரை மாநகருடைய செயலாளர் தளபதி என்றவர் காங்கிரஸை மிக கடுமையா விமர்சிச்சிருந்தார். பூத்துல நிக்கிறது கூட ஆளு கிடையாது, ஒரு தொகுதிக்கு 2000-3000 ஓட்டு தான் இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கசப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி காங்கிரஸை ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாவே மாத்தினாரு. அதுக்கடுத்து திமுக கூட்டணி குறித்து யாரும் வாய் திறக்கவே கூடாது அப்படின்ற போல பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் இன்னைக்கு ராகுல் காந்தியும் அம்மையார் கனிமொழியும் டெல்லியில் சந்திச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற போல செய்திகள் வெளியாகிருக்கு. இது கூட்டணி பேச்சுவார்த்தை தானா, இல்ல திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நடக்கின்ற மோதல் குறித்த சந்திப்பா? மோதல் குறித்த சந்திப்பு. இப்ப பாருங்க, மு.க. ஸ்டாலினுடைய அனுமதி இல்லாமல், உதயநிதியுடைய அனுமதி இல்லாமல் தளபதி என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏ பேசி இருக்க மாட்டார். அப்படி பேசி இருந்தாலும் மன்னிப்பு கேட்டிருப்பார். நீங்க ஏன் ஆர்.எஸ். பாரதி காங்கிரஸ் மன்னிப்பு கேளுங்க சொல்லல? தப்பு இல்லைங்களா அது? அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் யாராவது சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணுவாரு? தமிழக அரசாங்கத்திற்கு அதிக கடன் வாங்கியது என்று பிரவீன் சக்கரவர்த்தி சொன்ன உடனேயும் எத்தனை பேர் குதிச்சாங்க? திமுக இருக்கக்கூடிய அந்த டிஆர்பி ராஜா குதிச்சாரா இல்லையா? மத்திய அமைச்சருக்கு எதிராக மாநில அமைச்சர்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் கடங்கார அரசாங்கத்தான் இருக்கிறது என்று காங்கிரஸ் நிரூபித்து விட்டது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் விஜய் சொல்லுகிறார். ஆக மொத்தம் குழந்தையும் கிள்ளி விட்டாங்க, தொட்டினையும் ஆட்டினாங்க திமுக காரங்க. அதுல கனிமொழி பயந்துருக்காங்க. இதெல்லாம் எது தெரியுதுன்னா, காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழ் வெற்றி கழகத்துடன் தான் செல்ல இருக்கிறது. திமுகவிலிருந்து பிளவு வந்து விட்டது. அந்த ஒரு டர்புலன்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, அந்த நிலை மாற்றம், அது காங்கிரஸில் நடந்து கொண்டிருக்கிறது, திமுகவும் நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் வெளியே போவதற்கு காரணம் பொதுமக்களிடையே ஒரு கருத்து இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருமே 50,000 கோடிக்கு மேல இருக்குது. 13 பேர் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கேஸ் இருக்குது. 8 மந்திரி மேல மணல் கொள்ளை கேஸ் இருக்குது. இந்த இன்னைக்கு பாருங்க, பெரியசாமிக்கு நீ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போக வேண்டியன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெரியசாமி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வஞ்சிக்குது எப்படி சொல்ல முடியும்? ஆக இத்தனை பாலம் வச்சுதான் ராகுல் காந்தி முடிவெடுக்கிற தமிழ் வெற்றி கழகத்தோடு போவோம் என்று. திமுகவுக்கு காங்கிரஸ் ரொம்ப பிடிய கொடுக்காம இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க. 25 கடந்த தேர்தல் அது 25+1 தான் கொடுத்தாங்க. இந்த முறை அப்படி கூட்டணி வச்சாலும் எத்தனை தொகுதி தான் வாங்குவாங்க? ஏன்னா இப்ப இருக்கிற ஆப்ஷன் அவங்களுக்கு தாவேக்காவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால அவங்க காங்கிரஸ் பிடி கொடுக்காம விளையாடுது. காங்கிரஸ் திமுக விளையாடுன்னு 15 சீட் தரேங்கிறாங்க தம்பி. திமுக உங்ககிட்ட ஆள் இல்லைங்கிறாங்களே. அவரு தளபதி சொன்னதைத்தானே பெரிய தளபதி ஆமோதிக்கிறார். பெரிய தளபதி சொன்னது தானே சின்ன தளபதி எம்எல்ஏ சொல்லுகிறார். தளபதி சீஃப்
மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவதைத்தானே மதுரை மாவட்ட தலைவர் தளபதி எம்எல்ஏ சொல்லுகிறார். ஆக மொத்தம் திமுக தூண்டி விடுகிறது காங்கிரஸை வெளியே போன்னுட்டு. வெளியே போ சீட்டை வந்து அந்த சீட்டை வந்து பிரேமலதாக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா வந்து அந்த பர்சன்டேஜ் கான்சென்ட்ரேட் பண்ண இங்க வந்துடும் சொல்றாங்க. அப்ப திமுக கூட்டணியே உடைஞ்சிருமே. பாமக ராமதாஸ் வந்தா விசிக நான் வெளியே போயிடுவேன்றாங்களே. அதான் சொல்ற முன்னாடி அந்த ஓட்ட பந்தயத்துல எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போயிட்டாரு. ஓகே ஓகே. திமுக யானையும் தன் தலையில மண்டை போட்டுன்னு சொல்றாங்க பாருங்க. திமுக வந்து தன் தலையில மண்டை போட்டு விஜய் எதிர்த்து அது தமிழக மக்கள் 41 பேர் மரணம் அடைந்தார்களே கரூரில், அவருடைய சாபம் திமுக மேல் இருக்கிறது என்பதைத்தானே நிலைநாட்டுகிறது. காங்கிரஸ் அரசியலா அவங்க அரசியல் பண்ண இவங்களும் அரசியல் பண்றாங்க. காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிச்சிருமா? வெளியே போனா அவங்க உடனே பிரேமலதா வச்சு ராமதாஸ் வச்சு ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அத வந்து தலைவர்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்புறாங்களா? விரும்ப மாட்டாங்க. தொண்டர்கள் எதிர்த்து இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் காங்கிரஸ் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். முதல்ல குத்தினார் ராகுல் காந்தி செப்டம்பர் மாசத்துல பேசுறாங்க. ஐயா, இன்னைக்கு வந்து தினமரில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. தாவேகா, ராமதாஸ், நாதாகா பிளஸ் காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க போவதாக தகவல் அப்படின்ற போல. இது உண்மையா? இது வந்து நிறைவேறுமா? அது உண்மை நிறைவேறுமா இல்லையா என்பது பிப்ரவரி 10 தேதிக்கு தான் தெரியுங்க. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. அங்க சீட்டு முக்கியம் இல்ல, நோட்டு தான் முக்கியம் சொல்றாரு டிஆர்பி ராஜா, மத்திய மாநில அமைச்சர். அந்த நோட்டு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டு பிரேமலதாவை கேவலமா சொல்லுகிறார் அந்த டிஆர்பி ராஜா. நோட்டு கொடுத்தவங்க. ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் பிரேமலதா கண்டிப்பாக திமுகவுடன் தான் செல்வார். அந்த வந்துட்டாங்க, அந்த கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் வெளில அனுப்பிச்சிடுவாங்க. காங்கிரஸ் குழப்பத்தில் இருக்கிறது. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு நேற்று போன்ற தொலைக்காட்சிகளோடு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இப்போ நீங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக கூட தான் போவாங்க அப்படின்ற போல சொன்னீங்க. ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்துல அந்த கட்சியோடைய பொருளாளர் சுதீஷ் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கட்டியும் நயினார் நாகேந்திரன், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்டியும் சுமார் 10 நிமிடங்கள் பேசியிருக்கார். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் எப்படி அவர் வந்து திமுகவுக்கு போவாங்க அப்படின்ற போல நம்ப முடியும்? அவங்க என்டிஏ கூட்டணி தானே விரும்புறாங்க. அப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தம்பி, நான் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்களே, அதை பண்ணாங்களா? பேரம் பேசுறாங்க. எப்பவுமே தமிழ் இந்த விஜயகாந்தனுடைய கட்சிக்கு இந்த கடந்த ஒரு 2 தேர்தல்களாக அவர்களுக்கு ஒரு விதமான வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனதில் அவர்கள் மிகவும் பயந்திருக்காங்க. நிச்சயமாவே தமிழ் வெற்றி கழகத்துக்கு வந்து உள்ள வந்துடுச்சே என்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இருக்குது. டாப் ஆஃப் நீங்க பார்க்க போனீங்கன்னா ஒன்னே ஒன்று நிச்சயம், தமிழக விஜயகாந்தனுடைய ஒரு அமைப்பில் பார்த்தீர்களே ஆனால், நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன் பாருங்க. 2006 அவங்க ஓட் ஷாட் வந்து 8.4 இருந்ததுங்க. 232 பண்ணாங்க, கண்டெஸ்ட் பண்ணாங்க. இப்ப 2011 ஏடிஎம் அலையன்ஸ்ல போனபோது 7.9 இருந்ததுங்க. 29 சீட் வின் பண்ணாங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது. 2016 பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க. 103 இடத்துல போட்டு பண்ணாங்க. 2% தான் ஓட்டு கிடைச்சது. அப்புறமா வந்து தினகரனோட கட்சி கூட்டு வச்சிருந்தாங்க, 60 சீட்டு போட்டாங்க. 0.50% தான் இருக்குது. ஆக மொத்தம் தேய்ந்து கொண்டே வருகிறது. விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு தேமுதிக என்பது இல்லை என்பதா மாதிரி ஆயிடுச்சு. 8% எங்க, 9% எங்க, கட்டு 1% வந்துடுச்சு பாருங்க இந்த 10 வருஷத்துல. ஆனா அந்த அம்மா பிரேமலதா அண்ணாமோ புடி கொடுக்காம பேசுறாங்களே, நாங்க தான் மிகப்பெரிய கட்சி, எங்களுக்கு வந்து அதிக சீட்டை ஒதுக்கணும், 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை கேட்கிறாங்க. ஆனா நீங்க தேய்மானம் அடைந்து கொண்டே வருதுன்றீங்க. அவங்கள பாத்தீங்கன்னா நாங்க தான் மிக ஒரு பலமாக இருக்கிற கட்சி, எங்களுக்கு வந்து 20 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்ற வாதத்தை எல்லாம் வைக்கிறாங்களே. காங்கிரஸ் கூட ஒரு காலத்துல ஆட்சி புரிஞ்சு 67 வருஷத்துக்கு முன்னாடி அதை வச்சுன்னு நாங்க பக்தவச்சன் காமராஜர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருன்னுட்டு செல்வ பெருந்தகை ஸ்டாலின் கிட்ட போய் எனக்கு 50 சீட் கூட கொடுத்துருவாரு. அதே மாதிரி விஜயகாந்த் இருக்கும்போது உன்னுடைய ஒரு பெருமை நிறைய இருந்தது. 8% ஓட்டு வாங்கி நீங்க 2006 232 தொகுதியில நீங்க கண்டெஸ்ட் பண்ணீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அதுதான் ஒரு பின்னணியாக இருக்கிறது.
ஆனும் எனினும் விஜயகாந்திற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். திமுகவுடன் தான் அவர் போவார்கள் என்று டெல்லியில் பேசப்படுகிறது. மிக்க நன்றி ஐயா, நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு. தேங்க்யூ.